நமஸ்காரம். ஸ்ரீ மாத்ரே நமக. உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது 409வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி அவருடைய தாடங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதுலேருந்து கேரளாலேருந்து ராமநாதன் ஒரு ராமசாமின்னு ஒரு அவர் செங்கோபன்ஸ் ஒர்க் பண்ணுறார், நம்பூதிரியவர். அவர் பொண்ணோட கல்யாணம் டிலே ஆகுன்னு 5 வருஷம் வருத்தப்பட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒன்று நேர திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரி பாருங்க, அங்கே அபிஷேகத்தை கொடுத்துட்டு அங்கே கட்ட விடுவா அபிஷேகம்னா. அப்போ அப்போ தாடங்கத்தை நீங்கள் இங்கே ஒரு பொட்டு செலுத்தணும், தங்கத்தில் ஒரு பொட்டு செலுத்துங்க, புடவை கடை இதெல்லாம் வாங்கி போயிருந்தேன் எல்லாமே. அப்போல்லாம் 700 தான் சார்ஜ், அபிஷேக சார்ஜ். ஒரு நிறைய எவசில் கண்ட நிறைய சக்கரை பொங்கல்லாம் கொடுத்தா, நிறைய நெய் வழிய அந்த அபிஷேகத்துக்கு. அப்போ அன்பார்ச்சுனேட்லி என்னென்னா, எனக்கு அந்த கண் பார்வை மங்களாகிடுச்சு. அம்பாள் பக்கத்துலேயே நான் இருக்கேன், ஒரு 10 அடி கூட இல்லை எனக்கு அவளுக்கும். அது கூட்டான் விஷுவலைஸ் சரியாக தெரியவே கண்ணுக்கே தெரியல. நான் பயந்தே போட்டேன். ரொம்ப மாதம் போயிட்டு அகிலாண்டேஸ்வரி பெரிய 6 அடிக்கு மேலே உயரம். இந்த மாதிரி தெரியவே இல்லை எனக்கு, அபிஷேகமே சரியாக பார்க்க முடியலையனால. நான் தான் இருக்கேன் பக்கத்துலேயே, வேறு யாரும் கூட்டம்லாம் கிடையாது. நானே என் ஃப்ரெண்டு பழனியும் ஒருத்தர் 2 பேரும் போயிருந்தோம் அகிலாண்டேஸ்வரி பார்க்குறதுக்கு. அவர் அந்த நம்பூதிரியில் என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த தாடங்கத்தை பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் சீக்கிரம் பண்ணி வைச்ச மாதிரி வேண்டிக்கிறோம். அந்த திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரியோட தாடங்கம் அவ்வளோ மகிமை மிக்கது அப்படின்னா. இது ஏன் பேசினேன் இன்னைக்குன்னா, இன்னைக்கு காலையில் பத்மப்பிரியான்னு ஒரு சித்தா டாக்டர், அவள் ஷீ இஸ் பிகம் மை டிசிபிள், அவள் சைதாப்பேட்டில் இருக்கா. அவள் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்து, அம்மா நீங்கள் பேசும்போது திருவானைக்காவில் அகிலாண்டி வெள்ளிக்கிழமையாக வேறு இருக்குது, பேசுங்க ஆரம்பிச்சிருந்தேன். சரி, நான் சொன்னேன் எஸ் டெஃபினெட்லி ஸ்பீக். ஏன்னா எனக்கும் மனசில் இந்த ஒரு நாள் குறை இருந்தது, அப்படி பேசவே இல்லையாண்டு. சரி, அது அங்கே என்னென்னா, அதாவது அவர் 2 காதுலேயும் ஸ்ரீசக்கரம் தான் இருக்குது. அந்த அகிலாண்டேஸ்வரி படம் அது காமிக்கிறேன் பாருங்கள், மூலஸ்தான படம், சிற்பி போட்டது அந்த காலத்தில். சச் எ பியூட்டிஃபுல் ஆர்ட் அது, அழகாக பாருங்கள். அந்த புடவையோட ப்ளீட்ஸை அங்கே 9 தான் கட்டுறதில்லை, 6 தான் கட்டியிருக்காவ. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த துரூபமாக இருக்கும். இவள் வாராகியோட ஸ்வரூபம்னு சொல்லுவாள். அதனால தான் நீல கலர் போட்டாருன்னு தெரியல எனக்கு. பட்டு அது அற்புதமான ரூபம் அது. இது இன்னொரு இது வேறு இன்னொரு ஆர்டிஸ்ட் போட்டது. அது சிற்பி, மூலஸ்தானம் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் அது. இது இன்னொரு இது ஸ்கின் கலரில் போட்டது, நம்ம ஆனந்திக்கிறதுக்காக போடுறது அது. இந்த மாதிரி இவளுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு புடவை சாத்தினேன் எல்லாம் பண்ணேன். இந்த தாடங்கத்தை பார்த்தா கீழே ஸ்ரீசக்கரம், 2 தாடங்கத்துலேயும் கீழே ஸ்ரீசக்கரமும் மேலே சிவசக்கரமும் சொல்கிறா. அது அந்த அந்த இடம் தான் புரியல எனக்கு, எப்படி சிவசக்கரம் சொல்கிறான்றது. பட் மேபி அதுக்கு ஏதாவது கோட்பாடுகள் இருக்கும். அதனுடைய க்ளோஸ்அப் வியூ இது. தாடங்கம் பாருங்கள், ஸ்ரீசக்கரம் இங்கே கீழ்பாகம், மேல் பாகத்தில் சிவசக்கரம் சொல்லியிருக்கு. 2 மேலுக்கு சிவசக்கரமும் கீழக்கு ஸ்ரீசக்கரமும் சொல்லியிருக்கு. அகிலாண்டேஸ்வரியோட தாடங்கம். இந்த தாடங்கத்தை தரிசனம் பண்ணாலே நமக்கு உண்டான அபிலாஷைகள்லாம் அப்படியே நிறைவேடுன்னு சொல்லிட்டு இவாள்லாம் சொல்லியிருக்கா, பெரியவாள்லாம் நிறையா பேர் சொல்லியிருக்காது. அதுக்காக இந்த நம்பூதிரியை எனக்கு சொல்லி அனுப்பிச்சார். நான் பண்ணாத அதே மாதிரி பண்ணி இதில் இந்த மாணிக்க கற்கள், சிகப்பு கல் தான் போட்டிருப்பாள். இந்த ஸ்ரீசக்கரம் முழுக்க சிகப்பு கல்லே வச்சிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும் அது. ஸோ இதை தியானம் பண்ணுங்க, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யூ ஷுட் டூ த தியானம். அந்த மாதிரி தியானம் பண்ணும்போது நடக்கும்னா, அது தியானம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா தான் நடந்துச்சு, நாளாச்சு அப்புறமா. பட் இந்த இந்த இன்சிடென்ட் மறக்க முடியாது என்னால். ஏன்னா இதில் ஒரு பெரிய காஞ்சி மடத்துக்கும் செங்கேரி மடத்துக்கும் பெரிய டிஸ்பியூட்டே இருந்தது, கோர்ட் கேஸே நடந்தது. அப்போ பரமாச்சாரியார் என்ன சொன்னார்னா, இந்த இஷ்யூ பேசும்போது, ஏன்னா அதுக்கு எவ்வளோ கடன் ஆச்சுன்னாராம். கடன் வாங்கி ரன் பண்ணியிருக்கா கேஸை. ஹூ இஸ் அத்தாரிட்டி டு டூ ஸோ, இந்த தாடங்க பிரதிஷ்டை யார் பண்ணோன்ட்டுன்னு. ஃபைனலி காஞ்சி மடம் ஒன் அந்த டிஸ்பியூட்டில். ஏன்னா ப்ரொசீஜர் இருக்க ஒன்று முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் சிங்கேரி மடத்துக்கு தான் அத்தாரிட்டி. ராமேஸ்வரத்தில் அந்த பர்வதபதியோட பின்னாடி ஸ்ரீசக்கரம் இருக்குது.
அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இவா தான் சிங்கேரிக்கார ஆச்சாரியா தான் பண்ணணும் அதில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்கா நம்ம இதில். ஸோ பரமாச்சாரியா சொன்னாராம், இந்த இதுக்குவே நம்ம டிஸ்பியூட்டே பண்ணியிருக்க வேண்டாம், இவ்வளோ செலவழிச்சது அவளுக்கே கொடுத்துருக்கலாமா அந்த இதை, அந்த ரைட்ஸை, எதுக்கு அனாவசியம் கடன் வாங்கி கடனில் போயிடுத்த மடம் அப்படி வருத்தப்பட்டிருக்கார் பரமாச்சாரியார். இந்த அகிலாண்டேஸ்வரி சொல்லும்போது, இந்த அகிலாண்டேஸ்வரி சாயந்தர வேளையில் வெள்ளை புடவை தான் கட்டுவாங்க. ஸோ இந்த கவி காளைமேகம் சொல்கிறவர் இதில் ஸ்ரீரங்கம் மடப்பள்ளியில் பண்ணிட்டு அங்கே தூங்குறதுக்கு இங்கே வந்துடுவார் இதுக்கு வந்துடுவார் திருவானைக்காவலில். அப்போ அகிலாண்டேஸ்வரி மோகினி அழகான ஒரு பருவ மங்கியாட்டம் வந்து, அப்போ வந்து ஒரு பெரிய உபாசகர் அங்கே இருக்கார் இங்கே திருவானைக்காவலில். அவரும் படுத்துட்டுருக்கார், தபஸ் பண்ணுறாரு. இவன் வந்து வெள்ளை புடவையில் வந்து ஒரு சாயந்தரம் வேலையில் வர வந்து, போ 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 நீ மோகினி பிசாசுன்ட்டார் அவர் அவளை. நீ போன்னு அவள் சிரிச்சுன்னே போயிட்டு இந்த தாம்பூல் எச்சில் காளமேகத்தோட வாயில் திப்பிட்டு போயிட்டாகும். காளமேகன் ஒரு சமயக்கட்டில் வேலை செய்கிறவர் அவர் பாருங்கள். அப்போ இல்லை கவி பீரிட்டு வந்து அப்படியாம்பா கவியை சாதாரண வந்து மடப்பள்ளி இருந்தவர் கவி காளமேகன் மாறுறார். திருவானைக்காவலோட அகிலாண்டேஸ்வருடைய இது. அங்கே என்ன திருவானைக்காவலில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த கோவிலில் மதிய உச்சகால வேளையில் அந்த அந்த இவர் புரோஹித் குருக்கள் அந்த சிவாச்சாரியார் வந்து பட்டுப்புடவையை கட்டின்னு வருவார். அரக்கு கலை பட்டுப்புடவை நைனார் சாட்டை கட்டிட்டு மேலே கிரீடம், இந்த வெல்வெட்லேயே தைச்சிருக்க மாதிரி கிரீடம் இருக்கும் கூம்போட. அதை பண்ணிட்டு இந்த கோபூஜை பண்ணிவிட்டு அவரே வந்து பூஜை பண்ணுவார். இங்கே அம்பாலே வந்து பூஜை பண்ணுற மாதிரி இந்த கோவில் வாசப்படியாண்ட வந்துடுவார் அவர். ஸோ அந்த பூஜையை நான் பார்த்துருக்கேன் திருவானைக்காவல். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில தெய்வங்களுக்கு சில பராக்கிரமங்கள் உண்டு, சக்தி உண்டு. அது மாதிரி அகிலாண்டேஸ்வரியோட இது வந்து அவரோட மெயின் பவரே வந்து ஆதிசங்கரை ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்கும்போது அவருடைய அந்த ஆக்ரோஷத்தெல்லாம் அந்த தாடகத்தில் அடிச்சுட்டார். அவர் அடித்து சௌமியமாக மாறிடுற அம்பாள். சௌமியமாக மாறி தான் காட்சி அளிக்கிறா. இப்போ எல்லாருக்கும் வாரி கொடுக்குறா. யார் வந்து பூஜை பண்ணுறாளோ, யார் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணுறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் வந்து அனுகிரகம் பண்ணுறான்னு சொல்லியிருக்கு. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அப்பேற்பட்ட மகாசக்தி அவ. பார்க்குறோம், பெரிய விளக்கு இருக்கும், ஒரே குத்தி விளக்கு நீளமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த குத்தி விளக்கு உயரமாக 6 அடிக்கு மேலே இருக்கும். மேல் 2 கையில் தாமரை புஷ்பத்தை வச்சுருக்கா. மராபயம் நின்ற நிலை தாமரை பீடத்தை பத்மை படத்தில் நிற்கிறா. இது அகிலாண்டேஸ்வரியோட ஸ்வரூபம். ஸ்ரீரங்கத்துக்கு போகிறவா கட்டாயம் அகிலாண்டேஸ்வரி பார்த்துடுவாங்க. அகெயின் ஐ ஷோயிங் யூ த சிற்பி டிராயிங். சிற்பி டிராயிங்கில் இந்த மைன்யூட்டாக போட்டுப்பாங்க ஸ்ரீசக்கரமும் சிவச்சக்கரத்தையும், அதையும் பார்க்கணும். இனி வெள்ளிக்கிழமையாக இருக்குது. ஸோ டாக்டர் பத்மபிரியா சித்தா டாக்டர் சொன்னபடி நான் வந்து ஷி மேட் ரெக்வஸ்ட் மீ, இதை பற்றி பேசணுமாமான்னா. ஸோ ஐ வாண்ட் டு ஃபுல்ஃபில் ஹர் ரெக்வஸ்ட்டு. ரொம்ப தன்மையான பொண்ணு அவள் வந்து ஒவ்வொன்றும் ஆசைப்பட்ட அம்பாளுடைய ஒன்று தெரிஞ்சுங்க. மந்திரோபதேசம் வாங்கிக்கணும் அதெல்லாம் வேறு, அதில் லயிக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் லைக் பண்ணுறோம் ஒவ்வொன்றும். அப்போ தான் வந்து லலிதா ஜெயந்தியெல்லாம் எனக்கு போட்டு அனுப்பிச்சு அப்புறமா தான் பார்த்தேன் அதை நான். எனக்கு லலிதா ஜெயந்தி இந்த வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது, அதை பற்றி தெரியாது. முன்மூர்த்தி நமக்கு தெரியல அக்செப்ட் பண்ணுறேன். எவ்ரிடே வி ஆர் லேர்னிங். இப்போ எனக்கு 74 வயசு, நான் வந்து எல்லாம் தெரிஞ்சு நான் சொல்லிக்கவே இல்லை. எவ்ரிடே லலிதா சாதனம் எடுத்து அந்த பாஷ்யத்தை எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நாளும் நம்ம லேர்ன் பண்ணுறோன்னு இருக்கு. அதையே புரிஞ்சுக்கணும். சரி, இது சொல்லும்போது லலிதா சாஸ்திரநாமத்தை இதையும் சொல்லிடுறேன். அதே பத்மபிரியா இன்னொரு ஆர்டிக்கல் அமைச்சா. இது வந்து 9 மினிட்ஸாக இருக்கிறதுக்கு நான் பேசியிருந்தேன். 15 மினிட்ஸுக்கு சொல்லலாம். ஸோ பெட்டர் டு கவர் தட் இன்ஸ்டெட் ஆஃப் எ செப்பரேட் டாபிக். லலிதா சாஸ்திரநாமம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஹேவிங் ஸ்டார்டட் த டாபிக் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட். லலிதாவில் 2 பாயிண்ட் ஐ வாண்ட் டு கவர். ஒன்று வந்து திருமைச்சூரில் சொன்னால், திருமைச்சூரில் பண்ண திருமைச்சூருக்கு சம்மந்தமே கிடையாது. திருமைச்சூர் அம்பாள் பேரை சாந்தனாயி தான் பேர், பேர் லலிதா கிடையாது. பின்னாடி வந்த குருக்கள் யாராவது இதை பண்ணி பராக்கிரமம் பண்ணி மாதிரி லலிதையை கொண்டு அங்கே பண்ணி அங்கே தான் வந்து லலிதாசனம் நம்ம சொன்னால் அரங்கேற்றம் பண்ண எல்லாம் இந்த மூட ஜனங்கள் அது என்ன மீன் ஓடுறது. அத்தாரிட்டி பிரமாணங்க எந்த புராணத்தை சொல்லிக்கணும். பிரம்மாண்ட புராணம் தான் அத்தாரிட்டி லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு. நல்லா புரிஞ்சுங்க.
இது பிரம்மாண்ட புராணே உத்தரகண்டே ஸ்ரீ லலிதோப்ஜானே ஸ்ரீ ஹயக்ரீவ அகஸ்ய சம்பாதே ஸ்ரீ லலிதா ரகசிய சகசராம்பதம் கதனம் சம்பூர்ணம் வருது. அதில் திருமூச்சியை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படவே இல்லை. ஏன்னா ஹயக்ரீவர் எங்கே இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருந்தார். அது காஞ்சிபுரம் காமகோடத்துக்குள்ளே உள்ள இல்லை, உபனிஷத் பிரம்மேந்திர மடம்ன்ற ஒன்றுக்கு கைலாசநாதர் கோவில்கிட்ட அந்த இடத்துல தான் ஹயக்ரீவர் இருந்தார். அங்கே தான் லோபாமுத்ராவும் அகஸ்தியர்பே கற்றுண்டான்னு வருது. அவர் ஈத்தர்லேருந்து கிரகிச்சு சொல்லித்தரார். அப்போ சொல்கிறார், அவர் காலை பிடிச்சி கெஞ்சுறார் அகஸ்தியர், நீங்கள் ஃபுல்லாக சொல்லித்தரல, எனக்கு மனசுக்கு. உடனே அம்பாள் பிரசன்னமாகி இவனோட சிஷ்யன்தான், நீ சொல்லிக் கொடுன்றா. சொல்ல அப்புறமா திருசதி சொல்லப்படுறது. அதுக்காக தான் திருசதி அர்ச்சனை பண்ணுறவா பஞ்சதசி உபதேசம் ஆகியிருக்கணும்னு சொல்கிறா. ஒரு அளவுக்கு உண்மை. எப்படி ஏன்னா அது கையே இல்லகரியும் அசகலகரியும் சகலகரியும் 15 எழுத்து. ஒரு எழுத்துக்கு 20 நாமாவளி, 15 × 20 300 நாமாவளி திருசதி. ஸோ அந்த பஞ்சதசி மந்திரம் படம் போட்ட பிறகு தான் திருசதிக்கு வரணும். ஏன்னா எல்லாம் பீஜாட்சரங்கள் அது. ஸோ அதனால் அது தாக்குப்பிடிக்கிற உடம்பு நமக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறது பஞ்சதசி உபதேசம் வாங்கிக்கோங்க, பின்னாடி திருசதி அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. கம்மிங் டு இந்த லோபாமுத்ரா அகஸ்தியர், அதில் என்ன வேணும், ஒரு லலிதாசனது ஒரு வார்த்தை வருது, லோபாமுத்ரா சிதான்னு வருது. லீலா கிருப்தர் பிரம்மாண்ட மண்டலான்னு நிறைய பேர் 100க்கு 100 பேர் என்ன எழுதுகிறாங்கன்னா, லோபாமுத்திரையால் அர்ச்சிக்கப்பட்டவளே. இப்போ பத்மபிரியாவுக்கும் ஒரு ஆன்சர். ஷியசன்மீன் லோபாமுத்ரா பார்வதியோட அம்சம், பார்வதி அம்சம்லாம் கிடையாது. லோபாமுத்ரா அகஸ்தியரோட மனைவி, காவேரி அரசனோட பொண்ணு. அவள் அம்பாள் உபாசனை பண்ணான். அவள் ஆதி வித்யான்னு பேர். காதி வித்யா ஆதி வித்யான்னு இருக்கு. ஸோ காதி வித்யா வச்சுக்கோங்க அவள் தான். ஸோ என்னென்ன ஒவ்வொரு அந்த லெட்டர்ஸ் மாத்திரா இந்த 15 எழுத்தை மாற்றி போடுறது. ஸோ ஷி ஹஸ் ப்ராக்டிஸ் சம்திங். அதுதான் அவளோட வித்தியை தனியாக சொல்லப்படுறது லோபாமுத்ரா. ஏன்னா 12 பேர் சொல்லியிருக்கா. அதில் லோபாமுத்ரா இக்கா மாதிரி சொல்கிறா, இல்லாத மாதிரி இருக்குது. அது 2 கான்செப்ட் இருக்குது. பத்மபிரியா அனுப்பும்போது அந்த படத்தையும் அனுப்பிச்சிருந்தா எனக்கு. ஸோ அதில் சொல்லும்போது அந்த மீனிங் என்ன சொல்கிறான்னா, லோபாமுத்ரா அகஸ்தியர் 2 பேர் உட்காந்துருக்கா. இது அகஸ்தியர் உயரமாக காமிச்சிருக்கா, அகஸ்தியர் குள்ளம். லோபாமுத்ரா ராஜா வீட்டு பொண்ணு. அகஸ்தியர் தன்னை அழகாக மாற்றிட்டு போகிறார். அப்போ அவளுக்கு தெரியும் ஷினோஸ் அகஸ்தியர் வந்துக்காண்ட. ஸோ அவள் கல்யாணம் பண்ணிக்கிறான்ற. அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னை உருவத்தை மாற்றிக்கிறார் பழையபடி. ஸோ இதில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, லோபாமுத்திரைக்கு ஒன்றும் செய்ய முடியலையே, ராஜாட்டு பொண்ணாச்சு நினச்சிக்கிறார். ஸோ அகஸ்தியருக்கு என்னென்ன சன்மானங்கள்லாம் வதோ எல்லாம் பொண்டாட்டிக்கிட்டு தர்றார். இதில் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லும்போது இந்த லோபாமுத்ரா அர்ச்சிதாக்கு என்ன மீனிங் சொல்கிறான்னா, லோபாமுத்திரையால் அர்ச்சிக்கப்பட்டவளேன்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குன்றா. சத்தியமாக இருக்க முடியாது. ஏன்னா லோபாமுத்ரான்ற பேர் அம்பாளோட பேர். நல்லா புரிஞ்சுங்க. லோபாமுத்ரான்னு ஒரு பேர் இருக்குது. எத்தனையோ பேர் சொல்கிறோம் இல்லையா. ஸோ லோபாமுத்ரான்ற பேரை அந்த பொண்ணுக்கு வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ பவானி வைக்கிறோம். பவானின்னா அம்பாள் பேர். இது அந்த பேரை இவளுக்கு வைக்கிறா. அதே மாதிரி அம்பாளுடைய பேர் ஒன்று நாமாவளி லோபாமுத்ரா. லோபாமுத்ரான்ற பெயரால் அர்ச்சிக்கப்பட்டவளே, அப்படி தான் மீனிங் வரணுத்துக்கணும் அது. ஸோ பத்மபிரியாவுக்கு டவுட்டோட நான் கிளாரிஃபை பண்ணுறேன் அதிகம். ஏன்னா அவள் என்ன எழுதியிருக்கான்னா, அம்பாள் தான் அவள், அதனால் அவளா அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இந்த மாதிரி பூசி மொழிகிறான் நிறைய பேர். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. லோபாமுத்ரான்னு அம்பாளுக்கு ஒரு பேர். அந்த பேர் காவேரி அரசன் தன் பொண்ணுக்கு வச்சான். அதனால் லோபாமுத்ரான்னு பேர் அவளுக்கு. ஆனால் அவளுக்கு அகஸ்தியரோட வசதி அவள். ஏன்னா லோபாமுத்திரையின் பதியான அகஸ்தியரேன்னு தான் இவர் கூப்பிட்றார். யாரை பொண்டாட்டி பேர் சொல்லி ஆம்பளையனை கூப்பிட்றார் ஹயக்ரீவர். ஸோ அவளுக்கு ஏற்றம் கொடுக்குறார். ஸோ அதனால் வேணால் வசதியாக சொல்லலாம். தவிர அம்பாளுடைய ஸ்வரூபம் சொல்ல முடியாது லோபாமுத்ராவை. இப்போ சில பேர் லோகமுத்ரா நம்ம புதுசாக சொல்கிற பேரெல்லாம் லோபாமுத்ரா தான் பேர். ராஜா ஆத்த பொண்ணு அகஸ்தியர் கல்யாணம் பண்ணிக்கிறா. அவளும் ப்ராக்டிஸ் பண்ணுறா ஸ்ரீவித்தியை. அகஸ்தியரோட மேம்பட்டு விளங்குறா ஸ்ரீவித்தியில். அப்படி அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அவளுக்கு. ஸோ தட் பாயிண்ட் ஆல்சோ ஐ கவர்டு. நான் தனியாக டாபிக் பேசணும் இல்லைனா அது. ஸோ ஹேவிங் டு ஸ்டார்ட் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லும்போது அது மீனிங் பார்க்கும்போது ஆனவர் ஓன் விஷ்ணு ரமணி குறிச்சியை பார்க்கறதுக்கு போனால் சேலியூர் நர்பைவி ஆசிரமத்தில் லோபாமுத்ரா தேவின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். அங்கே இருக்க மாமி சொன்னான், அகஸ்தியரோட கொண்டாடி தெரியுமோதுன்னு. அகஸ்தியரோட கொண்டாடி அவ கிடையாது,
அகஸ்தியரோட பொண்டாட்டி லோபாமுத்ரான்னு பேர். அங்கே இருக்க அம்பாள் வந்து கிரீடத்தோட பத்மபீடத்தில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பெரிய பெரிய அம்பாள் ஃபோட்டோ, ஒரு 3 அடி உயரம் இருக்கும், ஒரு 2 அடி அகலம் இருக்கும் அந்த ஃபோட்டோ. நர்பவி அரிசக்தி கூடத்தில் அந்த ஃபோட்டோ இருக்குது. லோபாமுத்ராவோட அம்பாளுடைய லோபாமுத்ரான்ற பேருக்கு உண்டான ஃபோட்டோ அது, அவ்வளோதான். ஸோ அகஸ்தியர் பொண்டாட்டி அவள் இல்லை, அகஸ்தியர் பொண்டாட்டிக்கு இந்த பேர் வச்சுருக்கா, அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். இஷ்டம் போகலாம் மீனிங்லாம் சொல்லக்கூடாது, நம்ம அப்படி பண்ணவும் கூடாது. ஸோ இதை பார்த்துருக்கோம், அகிலாண்டேஸ்வரி பார்த்துருக்கோம், லோபாமுத்ரா இந்த எப்படி அம்பாளை உபாசனை பண்ணான்னு பார்த்துருக்கோம். இதை சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.